மக்களுக்கு நல்லது பண்றதுக்கு அரசியலுக்கு வாங்குறா கொள்ளை அடிக்கிறது கொலை பண்றதுக்கு. வணக்கம் மக்களே, இனி நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த பெண் பிள்ளைகளை 2 வயசு குழந்தை 60 வயசு பாட்டின்னு சொல்லி கற்பழிப்பு நடக்கும்போது பாத்தீங்கன்னா, அவங்க மேல பாயாத அந்த குண்டுகள் பனையேறி தொழிலாளி மீது வந்து ஈஸியா பாயும். அந்த அளவுக்கு வந்து ஆட்சி ஆளுமை வந்து நடந்துகிட்டு இருக்கு. இதுக்கு முன்னாடி அரசியல் இந்த மாதிரி வந்து மக்களுக்காக சேவை செய்யணும்னு யாரும் வரல, எல்லாரும் கொள்ளடிக்கலாம் அப்படின்னு தான் வந்தாங்க. எம்ஜிஆர் இருந்தாரு, மக்களுக்கு நல்ல சேவை எல்லாம் செஞ்சுக்கிட்டு இருந்தாரு. அடுத்து விஜயகாந்த் வந்து ஒருத்தர் வந்தாரு, அவர் எல்லாம் ட்ரோல் பண்ணி கொண்டுட்டீங்க. இப்ப அடுத்து பாத்தீங்கன்னா விஜயன் வந்திருக்காங்க. இவரையும் விட்டுட்டா இதுக்கப்புறம் அதெல்லாம் வந்து சாத்தியமானு தெரியாது. இனிமேல் ஒரு ஆள் வருவாங்களான்னு தெரியாது. அதனால தயவு செய்து விஜயண்ணாவை கை விட்டுறாதீங்க. நம்ம வந்து விஷயத்துக்குள்ள போலாம். நம்ம விஜயண்ணா பாத்தீங்கன்னா இன்னைக்கு கன்னியாகுமரி போயிருந்தாரு. நிறைய திட்டங்களை மீனவர்களுக்காக வச்சிருந்தாரு. நம்ம தமிழ்நாடு பொதுமக்களுக்காக இப்ப என்னென்னலாம் பண்ணலாம், ஆப் மூலமா என்னென்னலாம் செய்யலாம்ன்றதை சொல்லியிருந்தாரு. அதை நம்ம பார்க்கலாம். மீனவர் தடைக்காலம் அப்படின்னு சொல்லிட்டு மீன் பிடிக்க கூடாதுன்னு தடைக்காலம் ஏற்படுத்திருப்பாங்க. அந்த நேரத்துல பாத்தீங்கன்னா அந்த அவங்களுக்கு மீனவர் பாதுகாப்பு நிதி அப்படின்றது 8000ல இருந்து 20,000 உயர்த்தி தரேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. ரெண்டாவது படகுகள் பாதுகாப்பு நிதி அப்படின்னு இந்த படகுகளை வந்து சிறைப்பிடிச்சிட்டாங்கனாக்கா அவங்களுக்கு 5 லட்ச ரூபா வந்து நிவாரண நிதியா தராங்கன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் பாருங்க, அந்த புயல் மற்றும் இயற்கை பேரிடர்ல பாதிக்கப்படாத அளவுக்கு இந்த குடிசை மற்றும் ஏற்கனவே சிதிலமடைந்த வீடுகள்ல இதெல்லாம் மாற்றி ஒரு பாதுகாப்பான ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு வீடு வந்து கட்டி தரப்படும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்ல, பொதுமக்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஆப் மூலயமாவே எல்லாமே டிரைவிங் லைசன்ஸ், ஆதார் கார்டு, இது எதுனாலும் சரி அதிலே பண்ணிக்கலாம். அதுல வந்து எந்த ஒரு லஞ்சமோ ஊழலோ யாரும் வந்து வாங்க முடியாது. நிறைய இடைத்தரகர்களே இல்லாத ஒரு நிலையை உருவாக்கி தரணும். எதுனாலும் நேரடி கட்டுப்பாட்டுல இருக்கும். சப்போஸ் எதாவது ஆக்ஷன் எடுக்கல அப்படின்னாக்க இமீடியட்டா அவர் நடவடிக்கை எடுப்பேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரி நிறைய திட்டங்களை வந்து மக்களுக்காக முன் வச்சிருக்காங்க. அதே போல பொதுமக்களும் பாத்தீங்கன்னா தங்களோட யோசனைகளை வந்து அரசுக்கு தெரிவிக்கலாம். அது இப்போ வந்து நம்ம திட்டங்களை அறிவிக்கிறதுக்கே நம்ம விஜயண்ணா வந்து மக்கள்கிட்ட யோசனை கேட்டாரு. என்ன மாதிரியான திட்டங்கள் இருந்தால் உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கும், நீங்க வந்து வெப்சைட் மூலமா சொல்லுங்க அப்படின்ற மாதிரி. இந்த மாதிரி ஏதாவது குறைபாடுகள் இல்லை நிறை குறைகள் எது இருந்தாலும் சரி அந்த வெப்சைட் மூலமா அவங்க தெரிவிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி எல்லாமே ஆப் மூலயமா. யாரும் இவங்களை பார்த்தாதான் அவங்கள போய் பார்க்க முடியும், அவங்களுக்கு லஞ்சம் கொடுத்தாதான் அவங்கள போய் நேரில் பார்க்க முடியும் அப்படின்லாம் இல்லை. இனிமேல் எல்லாமே ஆன்லைன்ல மாறப்போகுது. அது இல்லாம தொழில்நுட்ப நுண்ணறிவு அமைச்சகம் வந்து அமைக்க போறாங்க. அதே போல 5 லட்சம் பேர் கையெழுத்திட்ட ஒரு கையொப்பம் இருந்துச்சுனாக்கா அது வந்து சட்டசபையிலே வந்து விவாத பொருளா மாறி விவாதிப்பாங்க அப்படின்றதெல்லாம் சொல்லியிருக்காரு. இந்த மாதிரி நிறைய திட்டங்கள்லாம் வச்சிருக்காரு. அது சொல்லியிருக்காரு, இது வெறும் சாம்பிள் தான், இன்னும் நிறைய இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதனால எதையும் சிந்திங்க. அதாவது ஒரு படிச்சவங்க ஒரு மக்களுக்கு என்ன தேவை அப்படின்றது யோசிக்கிறவங்க மட்டும்தான் அடுத்தடுத்த திட்டங்களை வந்து முன் வச்சுக்கிட்டே இருப்பாங்க. என்ன பண்ணலாம், என்ன செய்யலாம் அப்படிங்கிறத முன் வைப்பாங்க. ஆனா நம்ம எப்படி கொள்ளடிக்கலான்றவங்க தான் மணல் கொள்ளை, மலைகள் கொள்ளை, இந்த மாதிரி யார்கிட்டலாம் எப்படி லஞ்சம் வாங்கலாம், எதுக்காக லஞ்சம் வாங்கலான்றது இப்போ எல்லா ஊழல்லையும் அந்த ஹாஸ்பிட்டல்ல இருந்து கிட்னி த்ரெட்ல இருந்து மண் கொள்ளை இது எல்லாம் எல்லாத்துலயுமே சரி பாருங்க, தமிழ்நாட்டுல அந்த தமிழ்நாட்டு அரசுக்கு சரிபாதி பங்கு இருக்கு. அதை வந்து யாரும் வந்து யோசிக்க மாட்டாங்க. நம்ம இன்னைக்கு யோசிச்சு நம்ம போடுற ஒவ்வொரு ஓட்டும் நாளைக்கு வந்து நம்ம தலைமுறையை காப்பாற்றும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஏன்னா இன்னைக்கு நம்ம அந்த 5 வருஷத்தை வந்து ஒருத்தருக்கு ஒரு 1000 ரூபா கொடுக்குறாங்கன்றதுக்காக நம்ம போட்டுடுறோம். அதுக்கப்புறம் நம்ம ஆண்டாண்டு காலமா அனுபவிச்சுட்டே இருக்கோம். எப்படா இவங்க ஆட்சியை மாத்தலாம் அப்படின்னு வரும்போது அடுத்து ஒரு 1000 ரூபாய் கொடுத்தவொடனே திருப்பி அதை கை விட்டுறாங்க. அதனால தயவு செஞ்சு சிந்திச்சு ஓட்டு போடுங்க. நடிகர் நகலாடக்கூடாது அப்படின்னு சொல்லுவாரு சீமானே, ஆனா அவரே நடிக்க போவாரு. ஸ்டாலின் அதே தான் சொல்லுவாரு, நடிகர் பின்னாடி போனாக்கா அவங்களுக்கு உயிரிழப்புகள் தான் ஏற்படும், திருந்துவாங்க சீக்கிரமா அப்படின்ற மாதிரி பேசியிருக்காரு. அவரும் ஒரு நடிகர் தான், அவர் பையனும் ஒரு நடிகர் தான், அவங்க அப்பாவும் ஒரு கதாசிரியர் தான், ஒரு இயக்குனர் தான் அப்படின்றதெல்லாம் மறந்துடாதீங்க. அதனால எதுனாலும் சரி நடிகர்ன்ற ஒரு போர்வையை போத்தி அவரை வந்து முடக்கணும்னு நினைக்கிறாங்க. தயவு செஞ்சு அதுல இருந்து வெளியே வாங்க. நம்ம வந்து நமக்கான செயல் திட்டத்தை யார் திட்டுறாங்களோ அவங்க பின்னாடி போங்க. அதுதான் உண்மையானதும் நல்லதும் கூட. சைக்கிள் சம்பவம் நம்ம என்ன பாருங்க, சைக்கிள் இப்ப தொடர்ச்சியா ஒரு 2 மணி நேரத்துல சைக்கிள் ஓட்டிட்டு இருந்தாரு. இந்த டாக்டர் பிரபு காரைக்குடியில சந்திப்பு போனாரு, அப்போ சைக்கிள் ஓட்டினாரு. இப்பயும் சைக்கிள் ஓட்டினது பார்த்து இவனுங்கெல்லாம் மைண்ட் வயசுனா வருங்கம்மா, ஸ்டாலின் மற்றும் சீமான் இவனுங்களுக்கெல்லாம். நமக்கு வயதாகி போச்சு, நம்ம எப்படி சைக்கிள் ஓட்டுவோம்? ஏதோ பிள்ளையை தூக்காங்க கண்ணாடி போறானாக்கா போட்டுட்டு போயிடும். சைக்கிள் எப்படி ஓட்டிட்டு போறது, அதுவும் அந்த கிரௌட்ல. இவன் வேற எப்ப பார்த்தாலும் எதனா புதுசா பண்றானே அப்படின்ற மாதிரி நினைப்பாங்க. ஏன்னா அவங்க எல்லாம் முடியாது, எப்பவுமே டிபிகேபி அடிச்சு தானே பழக்கம். அந்த சீமான் உடனே சொல்லிடுவான், கேஜிஎஃப்ல எழுதுன படம் டைலாக்கே நான் எழுதி கொடுத்தது, என்ன மனசுல வச்சுக்கிட்டு தான் அவங்க எழுதுறாங்க அப்படின்ற மாதிரி சொல்லுவான். அந்த மாரி கதைக்காரன அவனுங்க டிபிகேபி அடிப்பாங்க. இந்த சீமான் மத்தவங்களுக்கு தான் இது எலெக்ஷன், ஆனா எங்களுக்கு இது கலெக்ஷன். எல்லாருக்கிட்டையும் சர மாதிரியா துட்டு வாங்குறாரு ஐயா. எல்லார்கிட்டையும் 100, 200, 50, 10 ரூபாய் கொடுத்தாலும் பரவாயில்ல நான் வாங்கிக்குவேன் அப்படின்னு சொல்லிட்டு சர்வ மாதிரியா கலெக்ஷன்ல ஈடுபட்டாரு. எல்லாரும் திமுகவை எப்படி எதிர்த்து அவங்கள பழி வாங்கலாம் அப்படின்னு நினைக்கும் போது ஒருத்தர் மட்டும் திமுக கிட்ட இருந்து எப்படி பணம் வாங்கலாம், யாரை பத்தி பேசி பணம் வாங்கலாம்,
விஜய் தான் வந்து டைரக்ட் அட்டாக் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இப்படி மாதிரி நிக்கிறான் சீமான். தமிழ்நாட்டில் நடக்கிற எந்த விஷயத்துக்கிட்ட இப்போ ஒரு சின்ன விஷயம், ஜனநாயகன் படம் வந்து லீக் ஆயிடுச்சு. இந்த லீக்கான விஷயத்துல ஒரு சின்ன கண்டனமாவது தெரிவிச்சு, அரசியல் வேற கலை வேற. நீனும் கலைத்துறையில இருந்து தான் வந்திருக்க, இல்ல இப்பயும் நடிச்சுக்கிட்டு தான் இருக்க, வந்திருக்கலாம் இல்ல இப்பயும் நடிச்சுக்கிட்டு தான் இருக்க. எங்க அண்ணன் மாரி நீ டிக்ளேர் பண்ணிட்டுலாம் வரல, நான் சினிமாலாம் நடிக்க மாட்டேன், டைரக்ஷன் பண்ண மாட்டேன்லாம் சொல்லல. ஆனா நீ ஒரு கண்டனமாவது தெரிவிச்சியா? சாட்டை துரைமுருகன் படத்தை ஃபுல்லா பார்த்துட்டு ரிவ்யூ கொடுக்குறான், அதை பத்திலாம் எதனா பேசினே கண்டிச்சியா? ஆனா இப்ப வந்து இன்னமும் வந்து விஜய் பத்தி தான் பேசிக்கிட்டு இருக்க மேடைக்கு மேடை. நீங்களாவது எவ்வளவு திருந்துறீங்களோ தெரியல, எவ்வளவு சின்ன பசங்களை கூட காதி துப்பிட்டாங்க, ஆனா நீங்க மாறுற மாதிரி தெரியல. அதே போல சீமானு இன்னும் கட்சித்தீவை பத்தியே பேசிட்டு இருக்கான். ஏற்கனவே ஒரு தடவை இந்த சட்டசபையில ஜெயலலிதா நாங்க மத்தவங்க மாரி கட்சித்தீவை நான் இப்படி மீட்பேன், 500 பேரை கொண்டு போய் ஒரு படைய ஃபோர்ஸை உருவாக்குவேன் அப்படின்லாம் கதை விட்டுட்டுலாம் சுத்த மாட்டேன். அது வந்து இப்படிதான் ப்ராப்பரா பண்ணணும், அது பண்ண முடியாது அப்படின்ற மாதிரி எல்லாம் ஏற்கனவே பேசி காதி துப்பிட்டாங்க ஜெயலலிதா விஷயமான. ஆனாலும் இன்னமும் கட்சித்தீவு வச்சுக்கிட்டு கட்சித்தீவு எங்கள் உரிமை அப்படின்னு சொல்றான். இவன் எந்த திட்டமும் கிடையாது, எதுவும் பண்ணவும் முடியாது. இவன் வந்து எப்படி வந்து சாத்தியமில்லாததெல்லாம் சொல்றானோ அந்த மாதிரிதான். இப்ப எங்க அண்ணா ஒரு வாட்டி கட்சித்தீவை பத்தி பேசுனதுக்கு அந்த இது வந்து கட்சித்தீவு நேர்ல பார்வையிட போனாங்க சரிங்களா, அந்த மாதிரிதான் எங்க அண்ணன் பேசுறாரு. ஆனா நீங்க பேசுனா எவனும் கண்டுக்கவும் மாட்டான், மதிக்கவும் மாட்டான். ஆனா விட்டுட்டு நம்புற அந்த 10 பேரும் மாத்தி ஓட்ட போடு. படம் இன்டர்நெட்ல லீக் ஆயிடுச்சு, இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு ஸ்டாலின் பேசும்போது ஸ்டாலின் சொல்றாரு, நான் அதை பத்தி நான் கருத்து சொல்லணும்னு அவசியம் கிடையாது அப்படின்னு. இதே வாழைன்னு ஒரு படம், அந்த படத்துக்கு போய் கருத்து சொல்லுவாரு, படம் நல்லா இருக்குன்னு கூப்பிட்டு பாராட்டுவாரு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா கூலி படத்துக்கு வந்து அவங்க டீமையே கூப்பிட்டு படம் பார்த்துட்டு டீமையே கூப்பிட்டு பாராட்டுவாரு. அதுக்கெல்லாம் நேரம் இருக்கும். ஆனா இந்த படத்துக்கு தான் அந்த மாதிரி சொல்லுவாங்க. ஏன்னா வந்து பெரிய நீங்க மண்டைக்குள்ள ஓடிக்கிட்டு இருக்கிறது விஜய் மட்டும்தான். ஆனா அந்த படத்துக்கு ஆதரவாகவும் எதுவும் பேச முடியாது. பேசினா பாரு இவரே அவருக்கு ஆதரவா பேசுறாருன்னா அப்ப அவர் இவ்வளவு நல்லவராகிறாரு அப்படின்னு சொல்லி மாறிடுவாங்கன்ற ஒரு காரணத்துக்காக அதை பத்திலாம் இப்போதைக்கு அவரால் பேச முடியாது. பேசினா அவருக்கு தான் பாதிப்பு, அதனால பேச முடியாது. வேட்பாளர்கள் வந்து ஓட்டு கேட்டு போறாங்க அப்படின்னாக்கா ஆப்ல வந்து முன்னாடியே பதிவு பண்ணிடணும். முன்னாடியே பதிவு பண்ணிட்டு அதுக்கேற்ற மாதிரி போறாங்கன்னா அப்ப எதிரணியில வந்து யாராவது வேட்பாளர்கள் வந்து அந்த டேட்ல அந்த டைம்ல போறாங்கன்னா போகக்கூடாது. இதுதான் வந்து நாம்ஸ். ஆனா இங்க அப்படி கிடையாது. மக்கள் எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்களே இல்லையோ, அந்த எதிர்கட்சி ஆட்கள் வந்து வேட்பாளர்கள் வந்து ஆட்கள், அதாவது கூட்டணி கட்சிகள் எல்லாம் சேர்ந்து வந்து ஓட்டு கேட்க வரும்போது டிவி கேஸ் ஆளுங்களை வந்து மிரட்டுறது, என்ன உங்களை என்ன பண்ற மாதிரி என்ன செய்யற மாதிரி அப்படின்னு மிரட்டுறது இந்த தோணியில தான் பண்றாங்க. ஆனா மக்கள் மத்தியில பாத்தீங்கன்னா எல்லா இடத்துலயுமே டிவி கேட்க ஆதரவு வந்து அதிகமா இருக்கு. ஆனா இவனுங்க இந்த மாதிரி ஒரு ரூல்ஸ் இந்த இதெல்லாம் ஃபாலோ பண்றது கிடையாது. ஆனா இதையும் தேர்தல் ஆணையம் கண்டுக்காம இருக்கு. இதெல்லாம் வந்து தடுக்கணும், மாறணும். ஏன்னா இப்ப இருக்கிறன்னு கொஞ்ச நாள்ல இவங்க எல்லா இடத்துலயும் தடை விதிக்கிறாங்க. இவனுங்க தான், வேற யாரும் கிடையாது. மக்களோ இவங்களும் இல்ல, திமுக தான் போராட்டத்துல எல்லாமே விரட்டி அடிச்சுட்டு இருக்காங்க. ஆனா இது வந்து மாறணும், மாற்றப்பட வேண்டும். நன்றி மக்களே. இதுக்கப்புறம் இன்னொரு பதிவுல சந்திப்போம்.